Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு DIY வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி இது வந்து ஹோல்ஸ்லாம் போட்டு பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே ஸ்மூத் எட்ஜஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இது எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஹேங்கிங் பாட்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என் ஆர்கிட்ஸ்லாம் இப்படி தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன டிசைனில் வேணாலும் இதை வந்து தொங்க விட்டுருக்கலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு பாட்டுமே இந்த மாதிரி ஒரு கம்பி வளைச்சி மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு ரெண்டு பாட் வந்து கனெக்டடாக இல்லை. ஸோ இப்போ எனக்கு இந்த பாட் வேண்டாம்னா நான் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்ல ப்ளஸ் உங்களுக்கு பொசிஷனை அடிக்கடி மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்புக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பிளான்டரை வந்து அந்த நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு ஹுக் மாதிரி பண்ணி எப்படி கிரில்லில் வந்து ஹேங்கிங் பாட் மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிக்கிட்டு. ஸோ நீங்கள் அதில் இந்த மாதிரி மணி பிளான்ட் அந்த மாதிரி ஏதாவது பிளான்ட்ஸ் வச்சு நீங்கள் உங்கள் விண்டோ கிரில்லில் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிங்கன்னா அது வந்து அழகாக அந்த பார்த்திங்களா எவ்வளோ புஷ்ஷியாக வந்து இப்படி கேஸ்கேட் ஆகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது பண்ணதுக்கு நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ஹைட்டு ஜாஸ்தியாக வேணும், அதனால் நான் மேலே தான் கட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா ஷார்ப் நைஃபோ இல்லை பிளேடோ வச்சு இதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த ரா எட்ஜாகவே நீங்கள் வந்து இந்த பாட்டிலை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு கச்சமுச்சான இருக்கும். அதனால தான் நான் வந்து இதை எப்படி ஸ்மூத் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் சும்மா ஒரு பிளேடு வச்சு கூட அதில் ஹோல் போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக வரணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு சோல்ட்ரிங் அயன் வச்சு இதில் ஹோல் போட போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு சோல்ட்ரிங் அயன் மட்டும் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய செடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி DIY ப்ராஜெக்ட் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் வந்து இதை வந்து ஹேங் பண்ணதுக்குன்னு யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இங்கேயும் ஒரு 2 ஹோல் போட போகிறேன். கொஞ்சம் கீழே தாத்து தான் போட போகிறேன், மேலே போடல, கொஞ்சம் கேப் விட்டுட்டு போட போகிறேன். இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இன்னொன்று, அதுக்கப்புறம் இது பக்கத்துலேயே இன்னொன்று போடுறேன். ஸோ இது எதுக்குன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து விண்டோவில் வந்து ஹேங்கிங் பாட் எப்படி பண்ணணும்னு போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இது ஹேங் பண்ணணும்னு நினச்சேன்னா அந்த கிளிப்பை இதில் மாட்டி நான் போடலாம். இல்லை சும்மா இப்படி ஹேங் பண்ணணும்னு நினச்சேன்னா இதில் மட்டும் ரோப் டைப் பண்ணி நான் ஹேங் பண்ணுவேன். ஸோ இந்த எட்ஜை ஸ்மூத் பண்ணதுக்கு இந்த அடுப்பில் ஏதாவது ஒரு பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்து இதில் வந்து விரிச்சிடலாம். ஸோ இந்த பேனில் ஃபாயில் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பாட்டிலை இதில் அடி வச்சிடலாம். இதெல்லாம் அடி மெதுவாக வச்சு எடுக்கணும். ஸோ கொஞ்சம் இதில் வந்து ப்ரெஸ் பண்ணணும் நீங்கள், அப்போ தான் அது உள்ள அழகாக கர்வ் ஆகி ஸ்மூத் எட்ஜாக வரும். ஸோ இந்த ஃபாயில் வச்சுருக்கனால பிளாஸ்டிக் உருகுனாலும் உங்களுக்கு பிளேட்டில் அந்த பேனில் வந்து உங்களுக்கு ஸ்டிக் ஆகாது. பார்த்திங்கன்னா இப்போவே கொஞ்சம் கர்வ் வருது. கூட கொஞ்சம் நான் வந்து கர்வ் பண்ண போகிறேன். ஸோ மேலே லைட்டாக இது ப்ரெஷர் பண்ணி கையை வச்சு பிடிச்சிட்டு பண்ணிக்கோங்க. தெரியுது அந்த பிளாஸ்டிக் எப்படி உருகி உள்ளே போகுது. ஓகே, ஸோ இந்த அளவு எனக்கு போதும். பார்த்திங்கன்னா ஒரு நீட் ஃபினிஷ் வந்து கிடச்சிடுச்சு. ஸோ இப்போ என்ன பார்த்திங்கன்னா ஒரு ரஃப் எட்ஜஸ் கூட இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு எதாவது போட்டாலும் ஸ்ட்ராங்காக நிற்கும் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு ஹோலும் இருக்குது ட்ரைனேஜ்க்கு. ஸோ இப்படி உங்களுக்கு வீட்டில் ஏதாவது வேஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டில் ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி அழகான ஒரு நீட்டான ஒரு பாட் நீங்களே பண்ணிக்கலாம்.
இந்த பாட்லேயே நீங்கள் சைடில் நிறைய ஹோல்ஸ் போட்டிங்கன்னா இதே பாட்டை நீங்கள் ஆர்கிட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.